ரஜினிகாந்த் மோடி ரஜினிகாந்த் வந்து பார்த்தாரு. நீங்க காத்து கடந்த மோடியை பார்த்துட்டு வந்தீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா உங்களை அடிச்சு 6 விழுக்காடு ஓட்டு உயர்ந்து அவங்க 39க்கு 37 ஜெயித்த பிறகு சாகிறது வர அரசியல் பேசலையப்பா ஜோசப் விஜய். இவரை விடுங்க, அதை ஒருத்தனா இருக்க இடத்துக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு என்னதான் பேசுவாரு. இவர் வார்த்தைக்கெல்லாம் பெருசு கொடுக்கணுமா? திருமாவளவன் இருக்கும்போது திருமாவளவனை பேசிட்டு இருப்பாரு, இங்க இதை பேசிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் கட்சிக்குள்ள போனா அவரை பேசுவாரு. நாம் தமிழர் போனாருன்னா சீமான பொழுது பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு பெருசா நம்ம மதிப்பு கொடுக்காண்டா என்றாலும் சொன்ன கருத்து வந்து விஜய் சொல்லி சொன்னது நம்ம நினைக்கிறனால விஜய அதுல அடிச்சு நம்ம பேசுறோம். இப்போ நீங்க 96ல ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு, 98ல ரஜினி வந்து பார்த்தாங்க. நீங்க போய் மோடியை பார்த்துட்டு இருந்தீங்க. இவரு புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் உங்களை வந்து பார்த்தாரு, பாராட்டினார். ஆனா இன்னைக்கு அவர் உங்களே செல்வாக்குல அவரை தூக்கி போட்டுக்கிட்டு அவரு பாஜக தான் முக்கிட்டு போயிட்டார. நீங்க புதுச்சேரியில போய் ஜான்குமாருக்கு மந்திரி இல்ல பாஜக பேசுனீங்க. உங்க கூட கூட்டணிக்கு வருவாரு இவரு ரங்கசாமி எதிர்பார்த்து போனீங்க. அவர் பாஜக தானே போயிட்டாரு, உங்களை பொருட்டா எடுக்கல. பலம் இருக்காதவங்களை யாரு பொருட்டா எடுத்திருக்காங்க? சரி, நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சி பார்த்தீங்க, தெளிவா உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்டினான்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. சீமானை ஏமாத்ததுக்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50,000 வாக்கு இருக்குன்னு பேசிட்டு இருப்பீங்க. கடைசியா என்னாச்சு? போலிங் கூடி போச்சு, திமுக போலிங் கூடி போச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு 50,000 ஓட்டு இருக்குதுன்னா ஏன் அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆனா? நோட்டாவுக்காவது போட்டிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்குள்ள ஓட்டு இது எல்லாமே பொய் புரட்டு ஏமாத்து புத்தலாட்டம்.